என்ன செஞ்சுட்டாரு ஏஆர் ரஹ்மான்? மியூசிக் போடாத ஒரு குத்தமா, அதற்கு இவ்வளோ காட்டமா ஒரு ட்வீட்டா? என்ன நடந்துச்சு? ஏன் இந்த ட்வீட்? கங்கனா ரனாவத் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போறதையே டூர் போறது மாதிரி அது 50 நாள் கால் ஷீட் தானே நான் கொடுத்தேன். பார்லிமெண்ட்டுங்கிற பேர்ல 150 நாள் எடுத்துக்கிட்டு இருக்கிய படத்துல கேட்பாங்கல்ல. ஆமா ஆமா 50 நாள் கால் ஷீட் கொடுத்தேன், படத்தை முடிச்சிடணும். கங்கனா ரனாவத்துக்கு வந்து இப்ப எமர்ஜென்சி படத்துல வந்து மியூசிக் போடுறதுக்கு ஏஆர் ரஹ்மானை ட்ரை பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காரு, பாரபட்சமாக எடுக்கப்படக்கூடிய திரைப்படங்களுக்கு நான் இசையமைக்கிறேன். பாஜக ஆட்சி வந்த பின்பு அது நேரடியாக தெரிவிக்காம ஆட்சி மாற்றத்தின் வழியாக இப்பொழுது மதம் சார்ந்தும் என்னை புறக்கணிக்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடியும். மொத்தமாக கும்பலா செங்கிகள் பூரா கிளம்பி ஏஆர் ரஹ்மானுக்கு எதிராக ஒரு பெரிய சோசியல் மீடியா முழுக்க அவருக்கு எதிரான ஒரு மோசமான கருத்துக்களை வந்து பதிவிடக்கூடிய ஒரு முயற்சியை பண்றாங்க. விவசாயிகள்லாம் வந்து போராடுறாங்க வேளாண்மை திருத்த சட்டத்துக்கு. அவங்க அத்தனை பேருமே தீவிரவாதி நக்சல்னு சொல்லி விமான நிலையத்தில் பலார்னு கன்னத்தில் அறையக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர் வந்து கங்கனா. ஆனா தமிழன் என்பதற்காக நான் நிராகரிக்கப்படுகிறேன் என்பதற்கான உதாரணம் ரகுமானுக்கு மட்டுமே இல்லை. இங்கிருந்து நடிக்க போய் ஏக் துஜே கரிய மாதிரி படங்களில் நடித்த போது கமலஹாசன் போன்றவர்களுக்கு, ரஜினிகாந்த் போன்றவர்களுக்கு, எஸ்பிபி போன்றவர்களுக்கு கூட இந்தியில பாடல் வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டதற்கு பின்னணியாக இது இருந்திருக்கிறது. நேர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. எம்பி கங்கனா ரனாவத் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. பெரிதும் நம்ம சினிமா செய்திகள் பேசுவதில்லை, பட் ஆனால் இவங்க வந்து இப்போ எம்பியாக இருக்காங்களே, அதுவும் நம்ம ஏஆர் ரஹ்மான் அவரை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்களே, ஸோ அதனால் பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக. என்ன செஞ்சுட்டார் ஏஆர் ரஹ்மான்? மியூசிக் போடாத ஒரு குத்தமா, அதற்கு இவ்வளோ காட்டமா ஒரு ட்வீட்டா? என்ன நடந்துச்சு? ஏன் இந்த ட்வீட்? பிபிசிக்கு வந்து ஒரு பேட்டி கொடுப்பதற்காக ஏஆர் ரஹ்மான் பேசுகிற போது, தற்போது வந்து பாலிவுட்டில் என்னை கடந்த 8 ஆண்டு காலமாக புறக்கணித்து வருகிறார்கள். 8 ஆண்டு காலம் புறக்கணிப்பதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. தென்னிந்தியாவிலே இருந்து ஒரு தமிழன் வந்து அங்கு வெற்றி கொடி கட்டுவதா என்கிற அந்த மனப்பான்மை இருக்கிறது. இப்போது பாஜக ஆட்சி வந்த பின்பு அது நேரடியாக தெரிவிக்காம ஆட்சி மாற்றத்தின் வழியாக இப்பொழுது மதம் சார்ந்தும் என்னை புறக்கணிக்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. தமிழன் என்பதற்காகவும் இஸ்லாமியன் என்பதற்காகவும் நான் வந்து புறக்கணிக்கப்படுகிறேன் என்று உலகத்தினுடைய உச்சபட்ச விருதுகளை பெற்ற 2 ஆஸ்கார் விருதுகளை பெற்ற ஆஸ்கார் நாயகன், உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்கிறாங்க அவருக்கு. அவர் வந்து பல மொழிகளிலே வந்து படங்கள்ல வந்து இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர். அப்படிப்பட்ட வெற்றியாளராக இருப்பவருக்கு கூட பாரபட்சம் காட்டப்படுகிறது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதை வந்து இப்போ இவருக்கு பாரபட்சம் காட்டப்படுவது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா சில இசைக்கலைஞர்கள் வந்து வாய்ப்பு மறுக்கப்படுவது அப்படின்னு பல விஷயங்களை சொல்லுவாங்க. அது ட்ரெண்டிங் மாறும்போது இசையமைப்பாளர்களை வந்து அவர் இன்னும் அப்டேட்ல இல்லை அப்படின்னு காலங்காலமாக இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்லேயே கூட அனிருத்துக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருக்கு. அடுத்தடுத்து சில இசையில வந்து சில மாற்றங்கள் நிகழ்வது. ஆனால் எல்லா காலத்திலுமே இளையராஜா புகழின் உச்சியில் இருக்கும் போது தான் ஏஆர் ரஹ்மான் வந்தார். சின்ன சின்ன ஆசை வந்த போதெல்லாம் ஒட்டுமொத்த இசை உலகமுமே அவர் பக்கம் திரும்பியது. அவ்வளவு பெரிய ட்ரெண்ட் செட்டிங்ல இருக்கிற ஒருத்தர் இப்ப வரைக்கும் அதே ட்ரெண்டிங்ல ஏஆர் ரஹ்மான் அவரோட தனி பாதை, அவர் ஏற்றம் இறக்கம் இல்ல அப்படியே தான் தொடர்றாரு. அவர் வந்த பிறகு ஏஆர் ரஹ்மானுடைய மதிப்பு ஒன்றும் குறைஞ்சல மியூசிக்ல. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்ப இளையராஜா ரசிகர்கள் ரகுமானை ஏற்காதவர்கள் இருப்பாங்க, ஏஆர் ரஹ்மானை ரசிக்கிறவங்க அனிருத்தை மறுப்பவர்கள் இருப்பாங்க. இது வந்து அரசியல் கட்சி வந்து ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறது மாதிரி இசையிலையும் கூட வந்து இந்த மாதிரியான ரசிக சண்டை என்பது ரசனையினுடைய வளர்ச்சி தான். ரசிகர்கள் சண்டை போட்டுக் கொள்வதன் மூலமா கலை வளரும். அது வந்து சும்மா ஒரு உரிமை சண்டை தான். எங்க ஆளு எப்படி பாட்டு போட்டிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்ற உரிமை சண்டை தான். இப்ப இவர் சொல்வது என்னன்னா, அரசியல் ரீதியாக சில கலைஞர்களை ஓரங்கட்டுகிறார்கள். இப்போ நீங்கள் கடந்த காலத்தில் மிக புகழ்பெற்ற பாடகியாக இருந்த வாணி ஜெயராம், சமீபத்தில் மறைந்தவர், அந்த வாணி ஜெயராம் வந்து மும்பையில் வந்து தொடக்கத்தில் இசை பயின்று அவங்க வந்து வேலூர்காரவங்க, அவங்களுடைய இயற்பெயர் வந்து கலைவாணி. அவங்களுடைய கணவர் வந்து டெல்லியில் அன்றைய மும்பையில் வேலை பார்க்குறாரு. அப்போ பாலிவுட்டில் வந்து பாடுவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. இவருடைய குரல் வளத்தை பார்த்துட்டு ஒரு இசையமைப்பாளர் வந்து வாய்ப்பு தர்றாரு. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவங்களுடைய குரல் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இந்தியில் பாடக்கூடிய பின்னணி பாடகிகளில் யாரெல்லாம் முன்னணியில் இருக்கிறார்களோ அவர்களுடைய மார்க்கெட் பெரிய வீழ்ச்சியாக இருந்த குரலுக்கு முன்னாடியே, இந்த காந்த குரலுக்கு முன்னாடி நிற்க முடியாது என்ற சிக்கல் வருகிற போது ஸ்டூடியோவுக்குள்ளே புகுந்து அவர்களை மிரட்டியிருக்காங்க. வாணி ஜெயராம் வந்து பாடிக்கொண்டிருக்கிற போதே ஸ்டூடியோவுக்குள்ளே அத்துமீறி நுழைந்து
எப்படி நீ வந்து தமிழ்நாட்டுக்காரி ஒருத்தி வந்து இங்கே வந்து பாட வைக்கலாம் அப்படின்னு மிரட்டப்பட்டார். அதற்கு பின்புதான் அவர் தமிழிலே பாட தொடங்கினார். மிகப்பெரிய புகழ்மிக்க பாடகியாகலாம் வாணி ஜெயராம் இருந்தாங்க. தேசிய விருதெல்லாம் பெற்ற ஒரு பெரிய பிரபலமான பாடகி அவங்க இருந்தாங்க. அப்ப தமிழன் என்பதற்காக நான் நிராகரிக்கப்படுகிறேன் என்பதற்கான உதாரணம் ரகுமானுக்கு மட்டுமே இல்லை. இங்கிருந்து நடிக்க போய் ஏக் துஜே கரிய மாதிரி படங்கள்ல நடித்த போது கமலஹாசன் போன்றவர்களுக்கு, ரஜினிகாந்த் போன்றவர்களுக்கு, எஸ்பிபி போன்றவர்களுக்கு கூட இந்தியில பாடல் வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டதற்கு பின்னணியாக இது இருந்திருக்கிறது. இப்ப பாஜக வந்து 11 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கிறப்போ வெறுப்பு அரசியல், இன்னைக்கு வந்து மத ரீதியாக வந்து மனிதர்களை பார்க்கிற அரசியல் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப குரூரமான ஒரு தன்மையை வந்து அடைந்திருக்கிறது. நீ வந்து ஒரு 12 பேர் தொழுதுகிட்டு இருந்திருக்கிறாங்க ஒரு வீட்டில், திடீர்னு உள்ளே புகுந்து அவங்களாம் ஏதோ சமூக விரோதிகள் மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க வட மாநிலங்களில். இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஒருத்தன் வந்து வழிபாடு செய்வதனால இன்னொருத்தனுக்கு வந்து எந்த இடைஞ்சலும் இல்லை. அது அவனுடைய இடத்துல, அவனுக்கு வேண்டப்பட்ட ஒரு இடத்துல வந்து கட்டடத்தில் அவன் தொழுகை செய்கிறான் அப்படிங்கிறத, அது என்ன சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பதுங்கிறது எனக்கு புரியலை. இதை வந்து திட்டமிட்டு செய்கிறார்கள் இதையெல்லாம். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதிரியார்கள் மீதான தாக்குதல் நடக்கிறது. பல இடங்களில் இது மாதிரியான மத ரீதியான வன்மத்தை வந்து வந்து அரசியல் பின்புலத்தில் இருக்கக்கூடிய சில குண்டர்கள் வந்து கருங்காலிகள், இது மாதிரியான சமூக விரோதிகள் வந்து கையில் எடுப்பதை அரசு வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்ல, ஊக்கப்படுத்துகிறது. இப்போ நீங்கள் கேரளா ஸ்டோரி மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு 23,000 பேர் ஆப்கானிஸ்தானுக்கு கடத்தி கொண்டு போய் இது மதம் மாற்றினாங்கன்னு ஒரு படத்தை எடுக்கிறாங்க. தீவிரவாதியை மாற்றிட்டாங்க, ISIS தீவிரவாதியை மாற்றிட்டாங்க 23,000 பேர்னு எது உண்மை சம்பவங்கிறான். எப்படா நடந்துச்சுன்னா இப்போ தான் சமீபத்தில் தான் நடந்துச்சு அப்படிங்கிறான். அப்போ மோடி ஆட்சியில் தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஐயோ மோடி ஆட்சியில் நடக்கலைங்கிறான். இப்போ அதை வந்து கற்பனை கதையினாவது போட்டு தொலை. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து குறிவைத்து தாக்கக்கூடிய திரைப்படங்களை தொடர்ந்து எடுக்கிறான். காஷ்மீர் பைல்ஸ் எடுக்கிறான், இந்த பக்கம் வந்து கேரளா ஸ்டோரி எடுக்கிறான், ஒரங்கசீப்பை வந்து மையமாக வைத்து அவர் எவ்வளவு கொடூரமானவர் தெரியுமான்னு சொல்லி சாவான்னு ஒரு படத்தை எடுக்கிறான். அந்த படத்துக்கு பிறகு கலவரத்தையே நடத்தி முடிச்சிட்டான். எல்லாம் தொடர்ந்து என்ன செய்யறான்னா, அதாவது மனிதன் வந்து வாழ்க்கையில ஓடி ஆடி கலைச்சு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு சினிமா போறான். அதை வந்து கலவரங்களை உற்பத்தி செய்யற இடமா மாத்துறாங்கிறது இருக்குல்ல. இப்போ நம்ம குஜராத் ஃபைல்ஸை வந்து பார்க்க விடலை, திரையிடவே விடலை. ஆமாம், அது வந்து போய் சேரலாம் உடைச்சாங்க, தேட்டர்கள் எல்லாம் போய் திரையிடவே அனுமதி மறுத்த. தமிழ்நாட்டிலே திரையிட முடியல, பொதுவெளியில தானே திரையிட வேண்டியதாக இருந்துச்சு. ஆமாம், அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதாக இருந்துச்சு. நசருதீன் ஷா வந்து சரிகா கமல்லாம் நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில். ஒரு குழந்தை வந்து மத கலவரத்தில் காணாமல் போகிற போது அதை தேடக்கூடிய பெற்றோர்களின் கதை, அவ்வளோதான். அவன் கலவரத்தில் யார் சரி யார் தப்பு அப்படிங்கிறத பற்றிலாம் படம் எடுக்கிறேன். குழந்தைகளுடைய நிலை என்னாகும்? நீங்கள் எந்த சாதி கலவரமோ மத கலவரமோ போர்களோ எது நடந்தாலும் அது முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு எதிரானது, பெண்களுக்கு எதிரானது. இப்போ ஆண்களுக்கு எதிரானது இல்லையான அர்த்தம் இல்லை. ஆண்கள் தான் சாகுறான், முதல்ல போய் களப்பலி ஆகிறான் அவன். ஆனால் அதனுடைய பாதிப்பை வந்து வாழ்நாள் முழுக்க சுமக்க வேண்டிய இடத்துல ஒரு குழந்தை இருக்கிறது, ஒரு தாய் இருக்கிறா, ஒரு 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 கைவிடப்பட்ட அல்லது வந்து ஒரு இளம் மனைவி இருக்கா அப்படிங்கிற ஒரு துயரம் இருக்குல்ல. அந்த துயரத்தை ஒரு குழந்தை, காணாமல் போன குழந்தை சம்பந்தமாக அந்த அந்த கதை வந்து விரிவடையும். அந்த படத்தை வந்து அவன் என்ன பண்ணிட்டான், திரையிடக்கூடாது அப்படின்னு உடைச்சாங்க எல்லாத்தையும். அப்போ கருத்து சுதந்திரத்திற்கு கலைஞர்களுக்கு விடப்படக்கூடிய ஒரு பெரிய சவாலாக பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு எமர்ஜென்சின்னு ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க தான் கதை டைரக்ஷன் எல்லாமே அவங்களா? ஆமா, அவங்க வந்து மாபெரும் அறிவாளி. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு மத்த யாருக்குமே தெரியாத பல ரகசியங்களை வந்து கங்கனா ரனாவத் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன, இந்தியாவினுடைய முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஆனா கங்கனா ரனாவத் சொன்னாங்க அது தவறான தகவல், சுபாஷ் சந்திர போஸ் தான் முதல் பிரதமர். தனியாக பிரிண்ட் அடித்து புத்தகம் விற்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. அந்த புத்தகம் எங்கே கிடைக்குங்கிறத நான் புக் ஃபேரில் கூட தேடி பார்த்தேன். ஒரு வேறு டிரான்ஸ்லேஷன்லையாவது கிடைக்குமா, ஏதாவது ஆங்கிலத்திலையாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன். அது மாதிரி வினோதமான கருத்துக்களை வந்து, அதாவது விவசாயிகள் போராட்டம் நடக்குது சொல்லியிருக்காங்க. ஆமாம், பஞ்சாப்ல இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் வந்து போராடுறாங்க வேளாண்மை திருத்த சட்டத்துக்கு. அவங்க அத்தனை பேருமே தீவிரவாதி நக்சல்னு சொல்லி விமான நிலையத்தில் பலார்னு கன்னத்தில் அறையக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர் வந்து கங்கனா. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம், கங்கனா ரனாவத்தை இவங்க பிஜேபியில் இந்தூர் தொகுதின்னு ஒரு தொகுதியில் கொண்டு போய் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு விட்டாங்க கங்கனா ரனாவத். நம்ம ஊருக்காரங்களுக்கு கங்கனா ரனாவத்தை எப்படி தெரியும்னா, சந்திரமுகி 2 பார்க்குறவங்களுக்கு தெரியும். கங்கனா ரனாவத் நடித்ததுனாலேயே சந்திரமுகி 2 ஓடலைன்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கான். ஜோதியாவை பார்த்துட்டு எங்களால் அதை பார்க்க முடியல, அதுவும் மும்பையிலேருந்து தான் இறக்குமதியாச்சு எல்லாமே, இருந்தாலும் சகிக்க முடியல எங்களாலன்னு சொன்னேன் சந்திரமுகி 2. அந்த கங்கனா ரனாவத் வந்து பல திரைப்படங்களில் வந்து அவங்க நடிக்கும்போது பல வித்தியாசமான கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க இப்போ இந்த இந்தூர் தொகுதியில் எம்பியாக வந்து நிப்பாட்டிட்டாங்க.
உத்தரப்பிரதேசில் இருக்க அந்த தொகுதி. அவங்க எதிர்பாராத விதமாக ஜெயிச்சிட்டாங்க. அவங்க கேட்டிருக்காங்க, எம்பி ஆனால் மாசத்துல வந்து வருஷத்துல ஒரு 50 நாள் போனால் போதும்னு நினச்சேன். முழுக்க இப்போ வருஷம் பூரா 100-150 நாளைக்கு வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடருங்கிற பேரில் கூப்பிடுறாங்களே, என் கால் ஷீட் என்ன ஆகுறது? இப்போ சுரேஷ் கோபி சொன்னாரா இல்லையா கேரளாவில், படத்துல நான் வாட்டுக்கு சினிமாவில் நடித்தோம்னா ஜூஸ் கொடுப்பாங்க, இந்த பக்கம் ஒருத்தன் கொடை பிடிப்பேன், நான் மேக்கப் போடுவேன், ஜாலியாக இருப்பேன், டான்ஸ் ஆடுவேன், நான் வாட்டுக்கு நிம்மதியாக இருந்தேன், கோடிகளில் சம்பளம் வாங்கிட்டு என்னையே கூட்டி கொண்டு போய் எம்பி ஆக்குறேன், அமைச்சராக்குறேன், திரும்ப நடிக்கிறதுக்கு பெர்மிஷன் வேணும், மறுபடியும் பெர்மிஷன் வேணும். இந்த ஆசை வந்து நீங்க வந்து இவருக்கு தான் வந்திருக்கு, சுரேஷ் கோபிக்கு தான் வந்திருக்கு நினைக்காதீங்க. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறப்ப மொரார்ஜி தேசாய் வந்து பிரதமராக இருக்காரு, அதாவது எமர்ஜென்சிக்கு பின்னாடி. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன அது இந்த ஆடுன காலும் அது எல்லாருக்குமே அப்படிதான், அது நம்மன்னு அறிக்கும் போல இருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காப்புல, எப்போ பார்த்தாலும் ஃபைலில் கையெழுத்து போட சொல்லிட்டே இருக்காங்க, அந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க, இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க, அதுக்கு இன்னும் கோரிக்கையை கொடுத்துட்டே இருக்காங்க. கேட்க டார்ச்சராக இருக்குது. இப்போ நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுறதுல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, இன்னொருத்தனுடைய துயரத்தை பூரா நீங்கள் காது கொடுத்து கேட்கணும், அது உள்வாங்கணும், அதுல இருந்து எப்படி வெளியேறணுங்கிறதுக்கு நமக்கு முதல்ல புரிஞ்சாதானே வழி சொல்ல முடியும். நீ புருஷனை அடிச்சு கொண்டுரு, உன் பொண்டாட்டியை வந்து நீ வந்து கொண்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு வந்து பஞ்சாயத்துக்கு வந்தா அது எப்படி வந்து இந்த சண்டையை விலக்கி விடுறதுங்கிறதுக்கு பதிலாக மூட்டி விடுறது மாதிரி ஆயிடக்கூடாது. அதை கேட்கறதுக்கு ஒரு பொறுமை வேணும்ல. இப்போ ஒவ்வொரு கோரிக்கையாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க எம்ஜிஆர்கிட்ட. அவர் காலையில் நல்லா சாப்பிட்டோமா, வந்து நல்லா சிலம்பம்லாம் பயிற்சி பண்ணோமா, ஜிம்முக்கு போனோமான்ட்டு அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காப்புல. நல்லா கருவாட்டு குழம்பு ருசியாக சாப்பிட்டோமா, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காப்புல. அப்போ புதிய கதாநாயகியோட நடித்தோமா, அப்படி அது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இருந்திருக்காப்புல. இவரை திடீர்னு போய் கையெழுத்தா போடுன்னு சொன்னோன்னா அவர் கேட்டிருக்காப்புல, ரொம்ப போர் அடிக்குதியா, போயிடலாமா மறுபடியும் அப்படின்னோடனே, ஐயா நீங்கள் மக்கள் உங்களுக்கு சினிமா நடிகங்கிறத விட உயர்ந்த இடத்துல உங்களை வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகிறது சாதாரண விஷயம் இல்லை. பேரறிஞர் அண்ணாவும் காமராஜர் இந்த இடத்த கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படின்னோன்னா, மொரார்ஜி தேசாய்க்கு கடிதம் எழுதியிருக்காரு. அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அப்பா அதெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னோம். இதை நம்பி கவிஞர் வாலி ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணியிருக்காப்புல. மறுபடியும் நடிக்க போகிறார் எம்ஜிஆர், நான் தான் அந்த கதையை எழுதுவேன் அப்படின்ட்டு வாலி உட்கார்ந்து கதை எழுதியிருக்காப்புல. இதெல்லாம் பல வேடிக்கையை நடந்திருக்கிறார். அதனால் கங்கனா ரணாவத் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறதையே டூர் போகிறது மாதிரி, அது 50 நாள் கால் ஷீட்டு தானே நான் கொடுத்தேன், பார்லிமெண்ட்டுங்கிற பேரில் 150 நாள் எடுத்துக்கிட்டு இருக்கிய. படத்தில் கேட்பாங்கல்ல, 50 நாள் கால் ஷீட் கொடுத்தேன், படத்தை முடிச்சிடணும், 150 நாளில் சம்பளம் வேற, டெய்லி பேமெண்ட் வேற அப்படிம்பாங்க சினிமாவில். ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் ரூபா எல்லாத்துக்கும் நீங்கள் பணம் கொடுப்பாங்கல்ல. அது மாதிரி கங்கனா ரணாவத்துக்கு வந்து இப்போ எமர்ஜென்சி படத்தில் வந்து மியூசிக் போடுறதுக்கு ஏஆர் ரஹ்மானை ட்ரை பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, மெயில் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, பாரபட்சமாக எடுக்கப்படக்கூடிய திரைப்படங்களுக்கு நான் இசையமைப்பதில்லைன்ட்டு. ஓகே, இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ பாரபட்சம்னா என்ன, நீ எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி செய்த தவறையா படம் எடுப்பார், அது பிஜேபி கவர்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு எடுக்கிற, நீனும் பிஜேபியில் இருந்துக்கிட்டு எடுக்கிற. அப்ப ஒரு நார்மலான ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் எடுத்திருந்தா கூட என்ன நடந்துச்சு அது உண்மையா எடுப்பாரு. இவரு ஒரு சார்பா இருக்கிறவங்க ஜனநாயகம் காக்கப்படவில்லை எமர்ஜென்சி இல்லைன்னு படம் எடுக்கிறது வேற. ஒருத்தரை வில்லியாக்குறதுக்கு இந்திரா காந்தி என்று சொல்லக்கூடிய, ஏன்னா நீங்க ஒட்டுமொத்த அரசியல் வரலாற்றுல ஒரே ஒரு இந்திரா காந்தி தான் பிரதமர். அதுக்கு முன்னாடி யாராவது பிரதமர் இருக்காங்களா? இல்லை. நீ ரொம்ப பெண் ஆளுமைகள் வந்து ரொம்ப குறைவான பேர் தான். நீங்க ஜெயலலிதா ஒருத்தர் தான் முதலமைச்சர் வந்திருக்காங்க தமிழ்நாட்டில். வேற எத்தனை பேர் முதலமைச்சர் வந்திருக்காங்க? முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது, இனிமேல் இருக்குமான்னு தெரியல நமக்கு. யாரோ ஒரு மம்தா பானர்ஜி, ஒரு மாயாவதி, ஒரு இந்திரா காந்தி, ஒரு ஜெயலலிதான்னு ரொம்ப ரேர் பர்சன்ஸ் தான் பெண் ஆளுமைகள் தலைவியெல்லாம் வர்றாங்க. அவங்கள பெரும்போது குடும்ப தலைவியாவே லைஃப்பை முடிச்சு விட்றாங்க எல்லாருமே. ஆளுமை மிக்கவர்களாக பொது வாழ்க்கையில பெண்கள் வருவது என்பதற்கான வாய்ப்பை குறை. நீ வந்து இந்திரா காந்தியை வெளியே காமிச்சிட்டு அப்போ பெண்கள் வந்து அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாக போயிருங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு தகவல்கள், அரசியல் பிழைகளை வந்து சுட்டி காட்டுவதற்காக எடுக்கப்படுவது போல சொல்லி காங்கிரஸை வீழ்த்துவதற்கான ஆயுதமாக மாற்றக்கூடாது. இல்ல, அவர் அந்த ரிப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி அது எப்படி எடுக்கிறாங்க என்ன கதை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தானே அவர் ரிப்ளை கொடுத்தாரு. ஆமா, அதனாலதான் அவர் வந்து இந்த லைன் வந்து தப்பு அப்படிங்கிறதுக்காக அவரு எனக்கு உடன்பாடு இல்லை வேலை செய்யறதுல அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அவருடைய விருப்பம். ஆமா, அதனால சொல்றாரு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தமா கும்பலா சங்கிகள் பூரா கிளம்பி ஏஆர் ரஹ்மானுக்கு எதிராக ஒரு பெரிய வந்து சோசியல் மீடியா முழுக்க அவருக்கு எதிரான ஒரு மோசமான கருத்துக்களை வந்து பதிவிடக்கூடிய ஒரு முயற்சியை பண்றாங்க. எச்சியை துப்பியே சூரியனை அணைச்சிடலாம்ங்கிற மாதிரி ஒருத்தருடைய புகழை அந்த இடத்தை வந்து அவர் அடைவதற்கு அவர் கொடுத்த விலை என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஒருத்தர் வந்து இந்த இடத்தை அடைவது என்பது எளிது இல்லை. இப்போ நீங்கள் தமிழ் வாத்தியாருக்கு யாரை வேணாலும் படிக்க வச்சிடலாம், எம்ஏ தமிழ் புலவர் பட்டம்லாம் வாங்கிடலாம், கவிதை எல்லாத்துக்கும் வராது. ஆமாம், கண்டிப்பாக. அதுக்காக வந்து கீபோர்டு வாங்கி கொடுத்துட்டா மியூசிக் வந்துடுமா எல்லாத்துக்கும், கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துட்டேன் அவனுக்கு, இனிமேல் நீ தாண்டா மியூசிக் டைரக்டர் அப்படின்னா
கோவில் யார் வேணாலும் கட்டலாம், குளம் யார் வேணாலும் வெட்டலாம், சாமி எல்லாத்துக்கும் வந்து இறங்காது. ஒரு சிலருக்கு தான் சாமி வந்து இறங்கும். அது மாதிரி ஒரு சிலருக்கு தான் அந்த இசைத்தன்மை வரும். அதனால் அவருடைய புகழுக்கு வந்து இவங்க வந்து களங்கம் விளைவிப்பதற்கு சங்கியல் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டுல அது பெருசா ஈடுபட்ட மாதிரி தெரியல. தமிழ்நாட்டினுடைய பொக்கிஷம் ரஹ்மான். இளையராஜாவும் ரஹ்மான் என்றாலும் நீங்க இளையராஜா எவ்வளவு ஏட்டி பூட்டி பேசினாலும் தமிழர்களால இளையராஜா இல்லாம வாழ முடியாது. பாஜகவோடு போய் எம்பியா அவர் என்ன இருந்தாலும் அவரை யாரும் வெறுக்க முடியாது. இசை கொண்டாடுறாங்க. ஏன்னா சொந்த வாழ்க்கையில சாதி வெறியனா இருக்கான். ஆனா இளையராஜா பாட்டு கேட்டுதான் அவன் இளைப்பாருவான், தூங்குவான். நீங்க அவர் ஒன்றும் சொல்லலையே. அவர் ஒன்றும் சொல்லல. அவர் நல்ல மனிதர், அவருக்கு அரசியல் தெரியாது. இளையராஜாட்ட இருக்க பியூட்டி என்னன்னா, அவரே சொன்னது, நான் சொல்லல, கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது நான் செய்தி பேப்பரை பார்த்து அப்படின்னு. நியூஸ் பேப்பரே நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு இளையராஜா பதிவு செஞ்சிருக்கிறார். அப்படின்னா அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனால தான் வரலாற்றினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக திகழக்கூடிய அறிஞராக இருக்கக்கூடிய அம்பேத்கரை, அண்ணல் அம்பேத்கரை மோடி கூட யாராவது ஒப்பிடுவாங்களா? பிஜேபிக்காரனே ஒப்பிட மாட்டான். அம்பேத்கருக்கு இணையான ஒரு அறிவு சார்ந்த ஆளுமை அப்படின்னு உலகத்தில் யாரையாவது சொல்ல முடியுமான்னு கேட்டால் கார்ல் மார்க்ஸை தான் சொல்ல முடியும். மூலதனம் எழுதிய பொருளாதாரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மேதை. இந்த உலகத்தில் ஏன் வந்து அந்த ஆண்டான் அடிமை சிஸ்டம் இருக்குது, ஏன் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஏன் முதலாளி தொழிலாளி இருக்குது, இந்த வர்க்க வேறுபாடு இருக்குது, இதை களைவதற்கு என்ன வழி என்பதற்கு மூலதனம் குறித்து எழுதிய கார்ல் மார்க்ஸ் ஒருவரோட தான் அவர் ஒப்பிட முடியும். சாதாரணமாக யாரோடையுமே ஒப்பிட முடியாது. அப்போ ஒரு நிகரற்ற ஆளுமையை கொண்டு வந்து மோடியோட ஒப்பிடுறது இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுனா கூட இளையராஜாவை நம்மால் நேசிக்காம இருக்க முடியாது. வரலாற்று பிழை. அதுக்கு ஒரு அதை அவர் மதிக்கல. இவங்க தான் அவரை மதிக்கிறாங்க. அவர் யாரு நாடாளுமன்றத்துக்கே போறது இல்லை. அவர் நாடாளுமன்றத்துக்கு மோடி கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில எனக்கு இசையமைக்கிறதுக்கு ஒரு பாடலுக்கு ஒரு மேடை, அவ்வளவுதான் அவர் பண்றாரு. அப்ப கூட அவர் எப்படி நினைப்பாருன்னா, என் பாட்டை கீழே உட்காந்து கேட்கறாங்க எல்லாரும் அப்படின்னு தான் நினைப்பாரு. இசை கடவுள் மோடியே பிரைம் மினிஸ்டரே உட்கார்ந்து பிரைம் மினிஸ்டரே வந்து நீ யாரா இருந்தா என்ன, என் இசைக்கு முன்னாடி நீ ஒரு அடிமை அப்படிங்கிற ஒரு உளவியல் தான் அவருக்கு எப்பவுமே உண்டு. அதை யாருமே மறுக்க முடியாது. இதை வந்து நான் வந்து இளையராஜாவினுடைய ரசிகர்களுக்கு தெரியும் இந்த அவருடைய சைக்காலஜி என்னன்ட்டு. நான் தான் வந்து உன்னை வந்து வாழ வச்சேன், என்னால் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய மனநிலையில தான் அவர் எப்பவுமே இருப்பார். அதனால் இவர் வந்து அரசியல் ரீதியான ஒரு கருத்துக்கு உரியவர் அல்ல. அவர் பாஜகவில் எம்பியாவே இருந்தாலும் அவர் அரசியல் கருத்துக்கான ஆளே இல்லை. இவர் சர்ச்சைகளில் சிக்குபவர் அல்ல. ரஹ்மான் எங்கேயுமே மாட்ட மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய இசை பணிக்கு அது இடையூறாயிரம் கருத்து சொன்னா அப்படிங்கிறதுனால ஷாஹின்பாக் போராட்டம் நடந்த போது கூட ஒரு இசை சார்ந்த ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும்போது இந்த போராட்டங்கள் பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டதுக்கு, என்னை சிக்க வைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யாதீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கடந்து போயிட்டார். அதனால் எந்த போராட்டங்கள் குறித்தோ தனிப்பட்ட அரசியல் நிகழ்வுகள் குறித்தோ கருத்து சொல்லுகிற வழக்கம் என்பது அவருக்கு இல்லை. ஆனால் அவருடைய இசைப்பணிக்கு இடையூறு செய்கிறார்கள் என்கிற போது அதை சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டாரோ அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். எப்படியோ ஒரு வழியாக இந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது. மேபி பாஜகவினர் வேணால் அது சமூக வலைதளத்தில் கங்கனா ரணவத் அவருக்கு ஆதரவாக பல பெய்டு ஐடிகளில் தான் இது நடக்குது அப்படின்னு தகவல் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.